ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன, அப்புறம் க்ளோஸ்டு ஃபார்ம் சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து வி ஆர் கோயிங் டு மூவ் லிட்டில் பிட் ஃபர்தர். ஸோ எப்பவுமே மிஷின் லேர்னிங் அதாவது ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இப்போ நான் போகிற இந்த ரூட்டில் தான் எல்லாரும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நியூரல் நெட்வொர்க்ஸ் வரும், டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் வரும், அதுக்கப்புறமா ஜென்ரேட்டிவ் ஏஐ வரும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வரும். இந்த மாதிரியான இதில் தான் எல்லாரும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நான் இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாப்பிக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து கொஞ்சம் அதோட அட்வான்ஸ் டாபிக். ஒருவேளை யாராவது அந்த இதுக்கு முன்னாடி செஷன் லீனியர் ரெக்ரெஷன் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூடியூப்லேயே அதனுடைய வீடியோ இருக்கு. ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் ஒரு வாட்டி எடுத்து நீங்கள் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்புட் அண்ட் ஒரு அவுட்புட். உதாரணத்துக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸா இருக்கு. அந்த பீஸாவுடைய டயாமீட்டரை நீங்க உள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அண்ட் அதோட பிரைஸ் வந்து 20 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. 6 டயாமீட்டர்ல இருக்கிற ஒரு பீஸாவுடைய ரேட் வந்து 22 அப்படின்னு பிரைஸ் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி 8 இருக்கும்போது 26, 10 இருக்கும்போது 29 அப்படின்னு போயிட்டே இருக்குன்னா, இது ஒரு லீனியர் வே. அதாவது இதை நீங்க ஒரு கிராஃப்ல நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா டாட் வந்து இப்படி போகும். அதாவது பீஸாவோட சைஸ் ஏற 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 பிரைஸ்னுடைய விலையும் ஏறிக்கிட்டே போகும். இந்த மாதிரி போச்சுன்னா இது வந்து லீனியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி லீனியர் மாடலை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இது நீங்க எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பையன் வந்து 3 ஹவர்ஸ் படிச்சா அவன் 40 மார்க்ஸ் வாங்குறான். 4 ஹவர்ஸ் படிச்சா அவன் 50 மார்க்ஸ் வாங்குறான். 5 ஹவர்ஸ் படிச்சா 66 மார்க்ஸ் வாங்குறான். 8 ஹவர்ஸ் படிச்சா 90 மார்க்ஸ் வாங்குறான். அப்படின்னா அந்த பையன் வந்து 6 ஹவர்ஸ் படிச்சா எவ்வளவு மார்க் வாங்குவான், ஆர்எல்ஸ் 10 ஹவர்ஸ் படிச்சா எவ்வளவு மார்க் வாங்குவான், இப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் வே ஆஃப் டேட்டா தான். அதாவது ஸ்டடியோட ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவனுடைய மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து அவனுடைய லீனியர் மாடல். இது வந்து நம்ம ஈஸியாக எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஆனா ஒருவேளை ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து இந்த மாதிரி லீனியரா போச்சு லீனியர் மாடல். ஆனா ஒருவேளை டேட்டா நான் லீனியரா போச்சுன்னா, அதாவது நான் லீனியர்னா இந்த மாதிரி ஏறல. ஓகேவா? எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப் ஏறிட்டே இருக்கும். பட் ஆனா அந்த மாதிரி ஏற மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல ஏறிக்கிட்டே போய் கீழே இறங்கிடுச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஏறி ஏறி இறங்குது. ஓகேவா? லைக் த டேட்டாவுடைய அந்த ஃபார்ம், அந்த இது வந்து ஒரு மாதிரி ஏறி ஏறி இறங்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்றது? அப்போ இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த கேள்வியை தான் நம்ம இது பார்ப்போம். இப்போ டேட்டா இந்த மாதிரி ஏறும்போது நீங்க லீனியர் ரெக்ரெஷனை யூஸ் பண்ணி நீங்க பிளாட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை ஃபிட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஸோ இப்போ இது வந்து லீனியர், இது வந்து நான் லீனியர். ஓகேவா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து இந்த செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஒரு செல்சியஸை உள்ள இன்புட்டா கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபாரன்ஹீட் வந்து அவுட்புட்டா வரும். ஸோ எப்பவுமே அது வந்து லீனியரா தான் இருக்கும். இப்போ நான் லீனியருக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். ஒரு செடி இருக்கு. ஓகேவா? அந்த செடியை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், இந்த இடத்துல ஒரு சின்ன கிராஃப் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சூரியன் வெளியில வைக்கிறீங்க. ஓகேவா? சன்லைட்ல வைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படின்னு வைக்கும்போது ஒரு மாசம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த செடி வந்து 5 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. இது சென்டிமீட்டர். ஓகேவா? 5ங்கிறது சென்டிமீட்டர். அதுவே ஒரு செடியை வந்து நீங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்படிங்கிற விதம் நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த செடி வந்து 12 சென்டிமீட்டர் வளருது. ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த செடி வந்து 12 சென்டிமீட்டர் வளருது. இப்படியே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா வேற வேற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க. வேற வேற செடியை நீங்க வேற வேற டைம்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க. அதை பார்த்தா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வச்சா இன்னும் நல்ல growth இருக்கு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வச்சா இன்னும் நல்ல growth இருக்கு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்க வெளியில வச்சீங்கன்னா இன்னும் நல்ல growth இருக்கு. ஆனா சரி 10 மணி நேரம் எனக்கு நல்ல growth இருக்கே, நாம் இன்னும் 12 மணி நேரம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதை நீங்க வெயில்ல வச்சிட்டீங்க அப்படின்னா
அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய growth வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ 12 மணி நேரம் வச்சீங்கன்னா அதோட சென்டிமீட்டர் 24 தான் இருக்கும். 14 மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா அதோட சென்டிமீட்டர் 20 தான் இருக்கும். அப்போ நல்லா வளருதே, ஓகேவா? ரொம்ப நேரம் வெயில்ல வச்சா செடி சூப்பரா வளருது அப்படிங்கிறதுக்காக நீங்க ரொம்ப நேரம் அதை தூக்கி போய் வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும்? அது வாட ஆரம்பிச்சிடும் அண்ட் அது அதோடைய growth வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். லைக் யூ கேன் ரிலேட் டு யுவர் ப்ராக்டிக்கல் டேயோட எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை நம்ம வந்து ஒரு கிராஃப்ல ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஸோ இது வந்து சென்டிமீட்டர், ஓகேவா? இது வந்து டைம், ரைட்? ஸோ 2 மணி நேரம் வைக்கும்போது 5ல வைக்கிறீங்க, 5ல இருக்கு, அப்புறம் 4ல இருக்கு, 6ல இருக்கு, 8ல இருக்கு, 10ல இருக்கு. அப்புறம் பார்த்தா அது என்ன ஆகுது? கம்மியாக ட்ரை பண்ணும். இதுதான் அதோடைய ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எனக்கு தான் லீனியர் ரெக்ரெஷன் தெரியுமே, நான் வந்து எந்த டேட்டா வந்தாலும் நான் லீனியர் ரெக்ரெஷன்லயே நான் வந்து சால்வ் பண்றேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா சால்வ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to do பாலினாமியல் ரெக்ரெஷன். ஓகேவா? பாலினாமியல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் ஒரு மாதிரி இந்த லைன் வந்து வளைஞ்சிருந்ததுன்னா, இந்த லைன் வந்து இப்படி மாதிரி வளைஞ்சிருந்ததுன்னா இட்ஸ் கால்டு பாலினாமியல். இது ஒரு கிரீக் வேர்டு. ஓகே, ஸோ பாலி மீன்ஸ் மல்டிபிள், ஓகேவா? பாலி மீன்ஸ் மல்டிபிள் அண்ட் நாமினலுக்கு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் a கிரீக் வேர்டு, ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லீனியர் டேட்டா வந்த உடனே நான் வந்து நான் லீனியர் டேட்டா வந்த உடனே நான் லீனியரா சால்வ் பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க இங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா, ஓகே, நீங்க இந்த இடத்துல ஒரு கோடு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா அது சரியா ஃபிட் ஆகாது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை வந்து நீங்க மேல போடுறீங்க, அப்பவும் ஃபிட் ஆகாது. சரி, மேல தான் போட முடியலையே, சரி கீழே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டீங்கன்னா இங்கேயும் ஃபிட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, we need to draw a line which is something like this, ஓகேவா? which is something like this. இந்த மாதிரியான ஒரு லைன் வரைஞ்சா மட்டும்தான் அதை எடுத்துக்கிட்டு போய் நீங்க அந்த டேட்டா கூட ஃபிட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், நம்ம டேட்டா வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம கிட்ட எடுத்துட்டு போய் நெருங்கி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், ரைட்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஒரு லைன் வரையறத வந்து எப்படின்னு பார்த்தோம். ஓகே, லைன் வரை எப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாலினாமியல் ரெக்ரெஷன்ல ஹவு டு டிரா அ லைன் வித் அ கர்வ். ஒரு கர்வ்டு லைன், ஒரு கர்வ்டான லைனை எப்படி வரையறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஹவு டு டிரா லைன், ஓகேவா? லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோம். வாட் இஸ் அ ஈக்குவேஷன் டு டிரா லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y is equals to mx plus c. இதான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரையறதுக்கான ஈக்குவேஷன். பட் ஒரு கர்வ்டு லைனை வரையறதுக்கான ஈக்குவேஷன் வந்து அகைன் நம்ம இது ஸ்கூல்லையோ காலேஜ்லையும் படிச்சு போன நினைக்கிறேன் எங்கேயாவது. ஸோ mx ஸ்கொயர் பிளஸ் எனி எக்ஸ் பிளஸ் சி, இதுதான் வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார் டிராயிங் அ கர்வ்டு லைன். ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுல ஒரு பேட்டர்ன் பாருங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே அந்த ஈக்குவேஷன் மூலமா வர லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்ன ட்ரிக் அப்படின்னா, லைக் இப்போ பாருங்க. ஸோ இது வந்து mx கியூப் பிளஸ் nx ஸ்கொயர் பிளஸ் ox பிளஸ் சி, ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் போட்டா எப்படி லைன் வருது? லைன் வந்து இப்படி போயிட்டு இப்படி வருது, ஓகேவா? இதுவே வந்து இங்க பாருங்க, mx பவர் 4 பிளஸ் nx பவர் 3 பிளஸ் ox பவர் 2 பிளஸ் px பிளஸ் c அப்படி போட்டா லைன் எப்படி வருது? இப்படி வருது. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே லைன் வந்து இப்படிதான் வரும் அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணோம் அப்படின்னா, யூ நீட் டு நோட் திஸ் டிகிரி. அதாவது அந்த ஈக்குவேஷனுடைய மொத பவர் வேல்யூ என்ன இருக்கு, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிகிரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஈக்குவேஷனுடைய மொத பவர் வேல்யூ இருக்குல்ல, அந்த பவர் வேல்யூ வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க.
இந்த டிகிரியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த லைன் எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். இந்த லைன் வந்து இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, ஓகேவா, இல்லாட்டி இப்படி இருக்குமா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிகிரியோட வேல்யூ வந்து 2 இருந்துச்சுன்னா -1 போட்டீங்கன்னா வரப்போற லைன்ல ஒரு பெண்ட் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு பெண்ட்னா என்னது? தட் இஸ் திஸ் பெண்ட். ஒருவேளை அந்த டிகிரியோட அந்த அந்த ஈக்குவேஷனுடைய ஃபர்ஸ்ட் டிகிரி 3 இருந்துச்சுன்னா 3 - 1 அப்ப என்ன இருக்க போகுது? 2 பெண்ட் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இங்க பாருங்க, இங்க ஒரு பெண்ட் இருக்கு அண்ட் இங்க ஒரு பெண்ட் இருக்கு. அந்த அந்த கர்வ் வந்து 2 கர்வ் இருக்கு. ஸோ ஒரு ஈக்குவேஷனை கண்ணுல பார்த்த உடனே அந்த ஈக்குவேஷன் ஒரே ஸ்ட்ரைட் லைனா வருமா, இல்லாட்டி வளைஞ்சு வருமா? அப்படி வளைஞ்சு வந்துச்சுன்னா எத்தனை வளைவு வரும்? 2 வாட்டி பெண்ட் ஆகுமா, 3 வாட்டி பெண்ட் ஆகுமாங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி -1 பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க பாருங்க, mx பவர் 4 இருக்கு. ஓகேவா? ஸோ 4 - 1 அப்படின்னா அப்போ 3 பெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 4 - 1 3 பெண்ட்னா இங்க பாருங்க, லைக் 1 2 and 3, ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து 3 பெண்ட் வரும். அப்போ நாம இன்னைக்கு வரைய போற ஒரு கர்வ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி வருது. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டால் இப்படி போயிடும் கர்வ். அப்போ இந்த கர்வ் நான் இப்படி வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா -x² போட்டுரும். அப்போ we are going to see that our equation அப்ப நம்மளால தெரிஞ்சு போச்சு நம்மளோட ஈக்குவேஷன் வந்து -x² ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா லீனியருக்கு வந்து mx + c நம்ம அன்னைக்கே சால்வ் பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி a இன்வெர்டட் பேரபோலா. ஸோ இன்வெர்டட் பேரபோலானா அது மைனஸ்ல போவோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இதுதான் வந்து ஒரு லைனை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்க அதை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. டெஸ்மோஸ். இந்த டெஸ்மோஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, y = mx + c அப்படின்னு போட்டீங்கன்னா லைக் யூ வில் பி கெட்டிங் அ லைன். ஓகேவா? இதுவே y = x ஸ்கொயர், சாரி x ஸ்கொயர் இப்படி போனோம்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்கொயர் போட்டீங்கன்னா இங்க பாருங்க, யூ வில் பி கெட்டிங் அ ஸ்கொயர். இப்போ இதுவே மைனஸ் ஆக்கணும்னா அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி போயிடும். இதுவே வந்து x பவர் 3 போடுறேன் பாருங்க. இப்போ x பவர் 3 அப்படி போட்டா இங்க பாருங்க, we have 3 பெண்ட். எங்க இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, லைக் யூ வில் பி ஹேவிங் இங்க ஒரு பெண்ட், அதுக்கப்புறம் இங்க ஒரு பெண்ட். ஓகே, சரி. அப்புறம் x பிளஸ் x, ரைட்டா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிளஸ் 4 இப்படி போட்டீங்கன்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் 3 பெண்ட். அப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நம்மளுக்கு சொல்ல முடியுது, என்ன சொல்ல முடியுது, இந்த லைனுக்கு 3 பெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே சொல்ல முடியுது. இதுவே நான் இந்த இடத்துல வந்து x பவர் 4 போட்டேன்னா என்ன ஆகுது பாருங்க. 4 போட்டோன்னா மைனஸ் இல்லை, இந்த மைனஸ் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பாருங்க, லைக் வி ஹாவ் இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்ட் இருக்கு, பட் அந்த பெண்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. அதை மட்டும் நான் ஐ வில் பிளஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 3. ஓகே, இங்க பாருங்க. ஸோ அந்த வேல்யூ மாற்ற நம்மளுக்கு இப்போ வந்து எங்க வருது, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை பெண்டு வரணும்? ஆக்சுவலா 3 பெண்டு வரணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெண்டு 1, இங்க 1 2 அண்ட் இங்க 1 3. ஓகேவா? 3 பெண்டு வந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே போகலாம், ஏற்றிட்டே போகலாம். நீங்க வந்து x பவர் 16 போட்டீங்கன்னா எத்தனை பெண்டு வரும்? x பவர் 16 போட்டா 16 பெண்டு வரும். ஆனா அந்த 16 பெண்டு எங்க இருக்குன்னா சில பெண்டுலாம் இங்க இருக்கும். பேஸ்ட் அந்த அடுத்த டிகிரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கோட் அந்த 15 பெண்டுங்கிறது எங்க வேணாலும் வரலாம். ஓகேவா? ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து சைன் கூட. ஓகேவா? ரைட், யூ கேன் இஃப் யூ புட்
y is equal to sin x போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பாருங்க லைக் the line will be something like this. ஓகேவா? ஸோ z is equal to cos x போட்டிங்கன்னா அது வந்து sin x னுடைய கொஞ்சம் இதுவாயிருக்கும். ரைட்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா by seeing that equation கிராஃப்ல அந்த லைன் எங்க இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டா பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியணும். ரைட்டா? அது வந்து லைட்டா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இதுக்கு பேர் வந்து desmos.com. ஓகேவா? டக்குன்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பாக்குறீங்க ஆனா எப்படி வரும்னு தெரியல அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் தீர்த்து இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு அது டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிரும். அது அண்ட் நீங்க அந்த எக்ஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ x is equal to 5 போட்டோன்னு வச்சுக்கங்களேன். ஸோ யூ வில் பி ஹேவிங் இதுவே ஒரு நம்பர் பிளாட் பண்ணோம்னா 3,2 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்க பாருங்க 3,2ல இந்த இடத்துல ஒரு டாட் வரும். ரைட்? இந்த மாதிரி நீங்க நிறைய டேட்டாஸை வந்து பிளாட் பண்ணி அந்த கர்வ்ஸ்லாம் வரைஞ்சி நீங்க என்ன பண்ணலாம், இதை வச்சு விஷுவலைஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல டூல், இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஒன்று. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு டேட்டா புரிஞ்சிருச்சு. அந்த டேட்டா வந்து எப்படி நம்ம ஒரு கர்வா வரைய போறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அந்த கர்வுக்கான ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான். சரி, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த க்ளோஸ்டு ஃபார்ம் சொல்யூஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம ஏன் வந்து இந்த ப்ராப்ளத்தை, அதாவது இந்த இத்தனை ஹவர்ஸ் நீங்க வெளியில வச்சீங்கன்னா அந்த செடியினுடைய சென்டிமீட்டர் வந்து இத்தனை தூரத்துக்கு வளரும் அப்படின்ற இந்த டேட்டாவை நம்ம வந்து ஏன் க்ளோஸ்டு ஃபார்ம் சொல்யூஷன்ல போட்டு பார்க்க கூடாது? ஓகேவா? ஸோ க்ளோஸ் ஃபார்ம் சொல்யூஷன் என்னது? ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் கொடுக்கும், ப்ரெடிக்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ ஈவன் தோ க்ளோஸ்ட் ஃபார்ம் சொல்யூஷன் இஸ் நாட் என்ன சொல்றது, எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் கிடையாது. க்ளோஸ் ஃபார்ம் சொல்யூஷனுடைய ப்ராப்ளம் என்னது? லார்ஜ் டேட்டாஸ் வந்துச்சுன்னா சரியா வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது அந்த காம்படிஷனல் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற சாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சாம்பிள் தான். we will try to use that. பட் நான் ரொம்ப டீடைல்டா க்ளோஸ் ஃபார்ம் சொல்யூஷனுக்கு விரும்பல. ஏன்னா லாஸ்ட் வீடியோல நான் கவர் பண்ணிட்டேன். அதை பாருங்க. நான் இப்போ என்ன பண்றேன்னா டக்குன்னு அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஸோ y is equal, இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும் நாம சால்வ் பண்ண போற ஈக்குவேஷன் வந்து அந்த கர்வா இருக்கு. அதாவது கர்வ் வந்து இப்படி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will take a x square plus nx plus c. ஏன் x ஸ்கொயர் போட்டிருக்கேன்? ஏன்னா x ஸ்கொயர் போட்டாதான் கர்வ் வந்து அப்படி கர்வ்டா இருக்கும். அந்த லைன் வந்து அப்படி கர்வ் பேரபுலா மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கிறேன். இங்க பாருங்க 111 வச்சிருக்கேன். ஏன் 11 வைக்கணும்னு தெரியும். பயாஸ்னு ஒரு டேர்ம் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஏன் பயாஸ் யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து எக்ஸோட ஸ்கொயர் வேல்யூ. ரைட்? இது வந்து என்னது? எக்ஸோட ஸ்கொயர் வேல்யூ. ரைட்டா? ஸோ இது எக்ஸ் வேல்யூ, இது எக்ஸ், இந்த டேர்ம் இது வந்து ஃபுல்லாவே என்னது? எக்ஸோட ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒயோட வேல்யூ. ரைட்? ஈக்குவல்ஸ் டு ஒயோட வேல்யூ. இதை தூக்கி நான் வந்து ரொம்ப இதுவா போல, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்தேன். அது பேர் என்னது? பைத்தான் நோட் புக் ஒன்று கொடுத்தேன். அந்த பைத்தான் நோட் புக்ல இதுக்கான ஃபார்முலா இதெல்லாம் இருக்கு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வேல்யூ தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எனக்கு என்ன வருதுன்னா we are getting m வேல்யூ அண்ட் n வேல்யூ அண்ட் c வேல்யூ. நான் சொன்னேன்னா எப்பவுமே இந்த, ஏன்னா நம்மளோட டேட்டா வந்து இப்படி போகுது, which means that inverted parabola. அப்போ வந்து x ஸ்கொயர்ல மைனஸ்ல தான் ஆரம்பிக்கும். இந்த பாருங்க m வந்து மைனஸ்ல போயிருக்கு, which means that the curve is going to go like this. ஓகேவா? ஒருவேளை இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கர்வ் இப்படி போகும். ரைட்? அதுக்கப்புறம் இது என்னோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச MNC. ஸோ க்ளோஸ் ஃபார்ம் சொல்யூஷன் மூலியமா நீங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைச்சிரும். பட் த ப்ராப்ளம் இஸ் லார்ஜ் டேட்டால அது வேலை செய்யாது. ஸோ அதனால அதை விட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்போ இதை பிளாட் பண்ணீங்கன்னா, இதை வந்து நம்ம பைத்தான்ல வச்சு பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு கர்வ் கிடைக்கும். எக்ஸாக்டா MNC
இந்த வேல்யூ தூக்கி நான் உள்ள போட்டு பிளாட் பண்ணோம்னா இது கிடைச்சிரும். இங்க பாருங்க நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா 1 2 3 4 5 6 7 தான். ஓகேவா? இருந்தாலும் அந்த கர்வ் இங்கெல்லாம் போகுது. விச் மீன்ஸ் தட் நான் வந்து ஒரு ஒரு செடியை 17 மணி நேரம் வெயில்ல வச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில் பி கெட்டிங் 5 சென்டிமீட்டர் தான் வளருமா. 17 மணி நேரம் வச்சா அந்த செடி அதாவது ஒரு நாளைக்கு 17 மணி நேரம்ன்ற விதம் ஒரு மாசம் டெய்லி அதை வெயில்ல வச்சு 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 எடுத்தோம்னா அட் எண்ட் ஆஃப் 1 மந்த் எனக்கு அந்த செடி வந்து வெறும் 5 சென்டிமீட்டர் தான் வளரும் அப்படின்னு அந்த அந்த டேட்டாவை நம்ம ட்ரெயின் பண்ணவே இல்லை. பட் இட் இஸ் ப்ரெடிக்டிங். ஓகேவா? ஏன்னா இந்த லைனுக்குள்ள இந்த லைன் இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி வருதுன்னா இந்த பாத்துல நீங்க எந்த வேல்யூ உள்ள கொடுத்தாலும் அதுக்கான டேட்டாவை அது ஈஸியா சொல்லிடும். ரைட்டா? பட் க்ளோஸ் ஃபார்ம் சொல்யூஷன் இஸ் என்ன சொல்றது, அது வந்து எஃபிஷியன்டான சொல்யூஷன் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா மீன் ஸ்கொயர் எரர், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அதே மீன் ஸ்கொயர் எரர்ல போயிடலாம். மீன் ஸ்கொயர் எரர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் 1 by n summation of yi minus the predicted yi the whole square. இதுதான் வந்து மீன் ஸ்கொயர் எரரோடைய ஃபார்முலா. இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஏஎக்ஸ் பிளஸ் பி நான் அதை வச்சுக்கிறேன். முதல்ல நான் என்ன பண்றேன்னா ஐ எம் டேக்கிங் சம் ரேண்டம் வேல்யூ. ஓகேவா? ஏன்னா எனக்கு இனிஷியலா ஏதாவது ஒரு வேல்யூ நான் உள்ள கொடுக்கணும். ஏதாவது ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். நான் ரேண்டமா என்ன பண்றேன், -0.62 -0.04 -0.26 கொடுத்துக்கிறேன். நான் ஏன் எல்லாத்தையும் மைனஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா நான் டேட்டாவை பிளாட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து அந்த டேட்டா இப்படி போகுது, அதாவது லைக் எனக்கு அந்த டேட்டா வந்து இப்படி போகுது. ஸோ அப்போனா எனக்கு அந்த ஈக்குவேஷனுடைய லெட்டர் வந்து அந்த டிகிரி வந்து இட் இஸ் கோயிங் டு பி -ax² அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ ஏவோட வேல்யூ கண்டிப்பா மைனஸ் வேல்யூ தான். அது நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால நான் வந்து பிளஸ் வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கே தெரியும் எரர் எங்கேயோ போகும். எனக்கு அப்பட்டமா எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுல்ல, என்னது, டேட்டா வந்து இப்படி இன்வெர்டடா போகுது. இன்வெர்டடா போச்சுன்னா கண்டிப்பா இன்வெர்டட் பேரபிளா தான் வரும். இன்வெர்டட் பேரபிளா வருதுன்னு அப்படின்னாலே டிகிரியோட ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ்ல ஆரம்பிக்கும். ஸோ நான் எதுக்கு தேவையில்லாம a is equal to 35 இந்த மாதிரி ஆரம்பிச்சா கண்டிப்பா எரர் எங்கேயோ போகுது. ஸோ அதனால பெட்டர் ஐ வில் ஸ்டார்ட் வித் மைனஸ் a small value, a random value, அண்ட் அதை எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் இந்த மீன் ஸ்கொயர் எரர் ஃபார்முலாவில் வச்சு பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பாருங்க, எக்ஸோட வேல்யூ 2 5, ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 5 - 2 is 3, அண்ட் y மைனஸ் ப்ரெடிக்டட் y வந்து -8, அதை ஸ்கொயர் பண்ணால் 61. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, அண்ட் ஃபைனலாக எரர் 6825. த எரர் இஸ் வெரி பிக். ஓகே, எரர் வந்து ரொம்ப பெருசு. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அந்த ஏபிசி வேல்யூவை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன நடக்குது இப்போ பாருங்க, எரர் வந்து 6000ல இருந்து 3000க்கு கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் இங்க பாருங்க, இதான் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய ஆக்சுவல் டேட்டா. ஆனா இதுதான் வந்து ஆக்சுவல் டேட்டா. ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய அது ப்ரிடிக்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடம். விச் மீன்ஸ் தட் இதுக்கு இவ்வளோ கேப் இருக்கு. அது வந்து நம்ம இன்னும் சரியா ப்ரெடிக்ட் பண்ணல. அதாவது அது ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இடைப்பட்ட அந்த எரர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 3000. ஸோ அப்போ இந்த நம்பரும் தப்பு. அப்ப நான் என்ன பண்றேன், நம்பரை திருப்பி அட்ஜஸ்ட் பண்றேன். நல்லா பாத்துக்கங்க, ஏபிசி இந்த 3 வேல்யூவை கண்டுபிடிக்கிறதா நம்மளுடைய கோல். ஏ என்னது, ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா நம்மளுடைய கோல். ஆனா அதை நான் வந்து ரேண்டமா வச்சு பாக்குறேன். நானே ஒரு நம்பரை வச்சு பாக்குறேன். முதல்ல ஒரு -0.6 வச்சுக்கிறேன், சரியா வரல. இப்போ -0.42 வைக்கிறேன், இப்பவும் சரியா வரல. ஸோ இப்போ -0.33 வைக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எரர் வந்து 34 வந்திருக்கு, which is very near. பாருங்க, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு கரெக்டா. ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கேப் இருக்கு. இங்கெல்லாம் எரர் எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ எரர் பாத்தீங்கன்னா 34. அப்போ 0க்கு வரணும்ல எரர் 0க்கு வந்துச்சுன்னா தான் அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டா நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நம்பரும் இல்லை. அப்போ நான் என்ன பண்றேன்னா அடுத்தது -0.33 அண்ட் 6.72 அண்ட் -8 வைக்கிறேன். ஐ எம் ஆல்மோஸ்ட் நியரிங் டு 0. 0.56 வச்சிட்டேன், வந்துருச்சு எரரு.
அதுக்கேற்ற மாதிரி லைனும் பாருங்க, இதுவும் கரெக்டா ஆல்மோஸ்ட் கிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. இது வந்து ரொம்ப கம்மியான எரர் தான். நமக்கே தெரியும் க்ளோஸ்டு ஃபார்ம் சொல்யூஷன்லயும் மீன் ஸ்கொயர் எரர்லயும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, க்ளோஸ்டு ஃபார்ம் சொல்யூஷன் வில் கிவ் அக்யூரேட் வேல்யூ. இதான் வேல்யூன்னு எக்ஸாக்டா கொடுக்கும். ஆனா இது மீன் ஸ்கொயர் எரர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓரளவுக்கு லீனியர் ரெக்ரெஷனும் சரி, பாலினாமியல் ரெக்ரெஷனும் சரி, என்ன பண்ணும்னா இட் வில் கிவ் அ வெரி நியர் வேல்யூ. எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்காது. ஓகேவா? இட் வில் ஆல்வேஸ் கிவ் அ வெரி நியர் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நியர் வேல்யூ இருக்கு. எரரும் பார்த்தீங்கன்னா 0.56 இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ வந்த எரர் எல்லாத்தையும் நான் ஒரு இதுல போடுறேன். அதாவது ஏவோட வேல்யூ -0.62 இருக்கும்போது, பியோட வேல்யூ -0.04 இருக்கும்போது, சியோட வேல்யூ -0.26 இருக்கும்போது, எரரோட வேல்யூ 6825, which is very high, செம ஹை. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஏவோட வேல்யூவை லைட்டா நான் மேனுவலா அட்ஜஸ்ட் பண்றேன். நல்லா புரிஞ்சுங்க. ஐ எம் அட்ஜஸ்டிங் மேனுவலி. நானா போய் ஓகே இவ்வளவு வச்சா இவ்வளவு எரர் வருதா, சரி நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே குறைச்சிக்கிறேன். சரி இன்னும் லைட்டா குறைக்கிறேன். பார்த்தா எனக்கு எரர் வந்து 3147 வருது. சரி ஓகே இவ்வளவு வருதே, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சேன். பார்த்தா 34 வருது. -0.33 அண்ட் 6.72 அண்ட் -8 வைக்கும்போது எனக்கு எரர் இஸ் ஆல்மோஸ்ட் 0.56. ஓகேவா? அப்போ மை ஆப்டிமல், அதாவது என்னுடைய எஃபிஷியன்டான ஒரு ரூல் எதுன்னு கேட்டீங்கன்னா, இதான் என்னுடைய ஃபைனல் வெயிட்ஸ். ஃபைனல் வெயிட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து என்னோட ஃபைனல் வெயிட்ஸ். that is a coefficient of this equation. இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த வேல்யூவை தூக்கிட்டு போய் நீங்க வந்து ஒரு ஒரு நீங்க வந்து பைத்தான்ல கோட் எழுதலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ இதான் வெயிட்ஸ். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்எல்எம், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தான் படிக்கும்போது 7 பில்லியன் பேராமீட்டர், 30 பில்லியன் பேராமீட்டர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அது ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 3 பேராமீட்டர் தான். இமேஜின் there is a model which has 7 பில்லியன் பேராமீட்டர். இங்க வந்து வெறும் 3 பேராமீட்டர். ஆனா அங்க வந்து 7 பில்லியன் பேராமீட்டர். ஆக மொத்தம் 3 பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே ப்ராசஸ் தான், 7 பில்லியன் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. ஸோ நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நீங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கறத கத்துக்கிட்டா மட்டும்தான் நாளை பின்ன ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த பேராமீட்டர்ஸ், வெயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாலினாமியல் ரெக்ரெஷன். ஓகே, இப்போ இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் வந்து இந்த ஏவோட வேல்யூவை ஒரு நம்பர் வச்சேன், செட் ஆகல. திருப்பி வேற ஒரு நம்பர் மாத்தினேன், அப்போ செட் ஆகல. அப்புறம் திருப்பி மாத்தினேன், செட் ஆகல. அப்புறம் 4வது அட்டெம்ப்ட்ல மாறிடுச்சு. இமேஜின் தட் நீங்க என்னதான் ஒரு நம்பர் வச்சாலும் செட் ஆகல. நான் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் வச்சேன், ஓகே தட் இஸ் கரெக்ட். ஆனா 2வது வேல்யூவையும் 3வது வேல்யூவையும் 4வது வேல்யூவையும் நான் வைக்கிறதுக்கு பதில் கம்ப்யூட்டரே அதை கண்டுபிடிச்சதுன்னா, ஏதாவது ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி இந்த ஏவோட வேல்யூவை லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி எரரை செக் பண்ணி எரர் 0 வர வரைக்கும் நான் ஏன் இதை மாத்தி ட்ரை பண்ணக்கூடாது? புரியுதா? இங்க இருக்க திருப்பி ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன். நான் ஒரு ஏ வேல்யூ, இந்த ஏபிசி வேல்யூ வைக்கிறேன், எரர் அதிகமா இருக்கு. திருப்பி மாத்திக்கிட்டே இருக்கேன். இப்படி மாதிரி மாத்த எனக்கு ஐம் வேஸ்டிங் மோர் டைம் இல்ல. அப்போ இந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசத்தை நம்ம ஏன் கண்டுபிடிக்க கூடாது? நம்ம ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? ஓகேவா? ஏ வேல்யூ -0.62 தெரிஞ்சு போச்சு. அப்போ எரர் அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஏவோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை
கம்ப்யூட்டர் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கியே, நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் சொல்ல போறோம். சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்? அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணுமா? ஏன்னா சில வேல்யூலாம் பாருங்க, இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து இன்னும் நெகட்டிவ்ல போயிருக்கு. -4 -8 அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, இங்க பாருங்க பியோட வேல்யூ பாருங்க, இதோட இது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் இது வந்து டிக்ரீசிங். ஓகேவா? அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைட்டா டிக்ரீஸ் தான் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு ஒரு பேராமீட்டர், ஒரு ஏவோட வேல்யூவை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எரர் கண்டுபிடி. ஒருவேளை 0 வரலனா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணு, எரர் வருது, எரர் 0 ஆகுதான்னு பாரு. வரலையா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணு, 0 வருதான்னு பாரு. இல்ல திருப்பி அப்படியே திருப்பி பண்ணிட்டே இரு. எது வரைக்கும் பண்ணணும்? 0 வரைக்கும், 0 வர வரைக்கும், ஆர் 0க்கு நியரா வர வரைக்கும் யூ கீப் ஆன் அட்ஜஸ்டிங் ஏபிசி பேராமீட்டர் அண்ட் நீ பாட்னு அதை செஞ்சுக்கிட்டே இரு. 0 வந்த உடனே என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த மெக்கானிசத்துக்கு பேர் தான் கிரேடியன்ட் டிசென்டன்ட். ஓகேவா? கிரேடியன்ட் டிசென்ட். ஸோ கிரேடியன்ட் டிசென்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட் என்னன்னா, இந்த ஏபிசி அப்படிங்கிற இந்த 3 வேல்யூவை அதனுடைய இனிஷியல் வேல்யூ மட்டும் நான் கொடுத்துருவேன். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நான் கொடுத்துருவேன். ஆனா அடுத்தடுத்த வேல்யூவை நான் கொடுக்க மாட்டேன், நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்டே கொடுத்துறது தான் இந்த கிரேடியன்ட் டிசென்ட் அப்படிங்கிற இந்த மெக்கானிசம். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம்ல, அடுத்த வேல்யூவை நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி அது அந்த வேல்யூ லைட்டா இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமாங்கிறதுலாம் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா வேணும்ல? ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். ஒரு இப்போ ஏவோட வேல்யூ வந்து 0. தட் இஸ் -0.62. ஓகேவா? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எரர் வரல, எரர் வந்து 0 ஆகல, எரர் இஸ் வெரி ஹை. நவ் ஐ வாண்ட் டு அட்ஜஸ்ட் த ஏ வேல்யூ. ஏவோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணணும். அது புதுசா ஒரு ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்த ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ நியூ ஏ, அதாவது நியூ ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஏ மைனஸ் லேர்னிங் ரேட் இன்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த எரர் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏ. பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் எரர் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏ. சரி, அப்போ பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நியூ பி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பி மைனஸ் த லேர்னிங் ரேட் இன்டு partial derivative of error with respect to b. Okay, with respect to b. புது new c value is equal to old c minus learning rate into partial derivative of error with respect of c. ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அதாவது ஒரு ஏ வேல்யூ நான் கொடுத்துட்டேன், எரர் அதிகமா இருக்கு, அப்போ அடுத்த ஏ வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது இதுதான். இதுல லேர்னிங் ரேட் அப்படிங்கிறது இட் சுட் பி ஆல்வேஸ் 0.0001. ஓகேவா? இது ஏங்கிறது அப்புறம் சொல்றேன். லேர்னிங் ரேட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும், பெருசா இருக்கக்கூடாது. ஓகேவா? 0.001 அப்படின்னு இருக்கணும். 0.0001 இன்னும் 4 0 ஆட் பண்ணிட்டா கூட நல்லா இருக்கும். ஓகே, பட் ஆல்வேஸ் லெட்ஸ் கீப் இட் as a 0.0001. ஓகேவா? அந்த வேல்யூ ஏன் வைக்கிறோங்கிறத நம்ம கடைசியா பார்க்கலாம். ரைட்? இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓல்டு ஏ நமக்கு தெரியும், என்னது 0.62 மைனஸ் 0.0001 இன்டு dou e by dou a. That is partial derivative of error with respect of a. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்துருச்சுன்னா அடுத்த ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பட் இதுல வந்து ஒரு எல்லாமே கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் எரர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன்ல, இதுதான் அங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல பியூர் சயின்ஸ்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிருப்பீங்க. பட் நான்லாம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், எனக்கு இந்த 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 கான்செப்ட்லாம் எனக்கு சுத்தமாக படிச்சதாகவும் ஞாபகம் இல்லை எனக்குலாம்.
காலேஜ்லாம். நான் இப்பதான் உட்காந்து படிச்சேன் இதெல்லாம். ஸோ திஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் எரர் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ்னா என்ன, டெரிவேட்டிவ் ஆஃப் த காம்போசிட் ஃபங்க்ஷன்னா என்ன, செயின் ரூல்னா என்ன அப்படின்றத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களால பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா என்னன்னே கத்துக்க முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் மீன் பை பார்ஷியல் டெரிவேட்டிவ், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டெரிவேட்டிவ், வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் அண்ட் வாட் இஸ் செயின் ரூல். இந்த மூணும் தெரிஞ்சாதான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ண முடியும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஈக்குவேஷனை உங்களால மேனுவலா போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் பண்றேன்னா we need to find the gradient descent. ஸோ நல்லா திருப்பி சொல்றேன், gradient descent அப்படிங்கிறது என்னன்னா இனிஷியல் வேல்யூ மட்டும் நான் கொடுத்துருவேன், இனிஷியல் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் நான் கொடுத்துருவேன், அடுத்த கோஎஃபிஷியன்ட்டை நீயே கண்டுபிடிச்சுக்கோ. ஓகேவா? அப்படின்னு சொல்றது தான் gradient descent. அப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா old a minus learning rate into partial derivative of the error with respect of a and same as respective of b and respective of c. இதான் ஃபார்முலா. ஆனா இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா என்ன? இதை நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போட்டு போயிட முடியுமா? பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா என்னங்கிறது ரொம்ப டீப்பா நீங்க உள்ள போய் அது என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் இந்த கிரேடியன்ட் டிசென்ட் வந்து ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் a very interesting story. ஸோ டெரிவேட்டிவ், ஓகே, அதுக்கு வந்து முதல் கேள்வி வாட் இஸ் டெரிவேட்டிவ். ஓகேவா? ஸோ டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபைண்டிங் த எக்ஸாக்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் அ கிவன் பாயிண்ட். ஓகேவா? ஆக்சுவலா நான் வந்து இதை படிக்கும்போது நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். இந்த உலகத்துல வந்து நம்மளால வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது, அடுத்த நொடி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, ஓகேவா, அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. என்னதான் ஜோசியம் ஜாதகம் அப்படின்னா கூட எதுவும் நிலையானது கிடையாது. ஆனா மேத்தமேட்டிக்கலி நம்மளால அடுத்த செகண்ட் இல்ல, அடுத்த ஆஃப் செகண்ட் இல்ல, அடுத்த 0.000 செகண்ட் கழிச்சு என்ன நடக்கும், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறத எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது மேத்தமெட்டிக்கலா. வந்து நீங்க அடுத்த நொடி என்ன நடக்க போகுது, அடுத்த 0.000 செகண்ட்ஸ் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலி இட்ஸ் பாசிபிள். உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போமா, நீங்க வந்து ஒரு இமேஜின் தட் யூ ஆர் குக்கிங் அ பிரியாணி. ஒரு பிரியாணி செய்றீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த குக்கரை எடுத்து நீங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க அடுப்புல வைக்கிறீங்க. எவ்வளவு வைக்கிறீங்க? 5 மினிட்ஸ் அடுப்புல வைக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்க அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க வந்து அந்த டேஸ்ட்டுக்கு யூ ஆர் கிவிங் 8 ரேட்டிங். அந்த டேஸ்ட்டுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறீங்க? 8 கொடுக்குறீங்க. இப்போ என்னுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, if I change to 6 minute, ஓகேவா, நான் அந்த பிரியாணி வந்து அடுப்புல 6 நிமிஷம் வச்சேன்னா என்னுடைய டேஸ்ட் 8.1 போகுமா, ஆர் எல்ஸ் 7.9 மாறிடுமா? அதாவது மேலே ஏறுமா இல்லை கீழே இறங்குமா அப்படிங்கிறத நான் செஞ்சு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. டெரிவேட்டிவ், இந்த டெரிவேட்டிவ் கான்செப்டை யூஸ் பண்ணனாலே நான் அதை அடுப்புல வச்சு டெஸ்ட் பண்ணாமலே ஜஸ்ட் இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வச்சு நான் வந்து இது 6 நிமிஷம் வச்சா இதோட டேஸ்ட் என்னவா மாறும், 7 நிமிஷம் வச்சா டேஸ்ட் எப்படி மாறும், 8 நிமிஷம் வச்சா டேஸ்ட் எப்படி மாறும் அப்படிங்கிறத என்னால மேத்தமேட்டிக்கலாவே கால்குலேட் பண்ண முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் செஞ்சு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அதை வந்து மேத்தமேட்டிக்கலாவே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறது தான் டெரிவேட்டிவ்ன்ற கான்செப்ட். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். டெரிவேட்டிவ்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட்
யூ ஆர் ஃபைண்டிங் த ஸ்லோப். ஓகேவா, நான் இங்க மேல போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபைண்டிங் த எக்ஸாக்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் அ கிவன் பாயிண்ட். ஓகே, ஒரு எக்ஸாக்ட் கிவன் பாயிண்ட்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டெரிவேட்டிவ். ஒருவேளை நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைச்சதுன்னா அதை சேஞ்சை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்க. ஸோ வி ஹாவ் அ கிராஃப் ஹியர். ஒரு லைன் இருக்கு, என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரைஸ் பை ரன், அதாவது எக்ஸ்ல இது எவ்வளவு தூரம் முன்னாடி போனா ஒய் இது எவ்வளவு தூரம் மேல போவோம், ரைட்டா, அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ரைஸ் பை ரன் போட்டீங்கன்னா லைக் தேர் இஸ் a notation called லாம்டான்னு சொல்லுவாங்களா, இதை என்ன சொல்லுவாங்க, லாம்டா ஒய் பை லாம்டா எக்ஸ் அப்படின்னு. சாரி லாம்டா இல்ல, டெல்டாவா, ஆமா, டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ், ரைட். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா we can find the exact rate of change between 2 points. ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எரர், ஓகேவா, சாரி நான் எரர் இல்ல, நம்மளுடைய லைன் ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா, நம்மளுடைய லைன் இப்ப ஸ்ட்ரைட் லைனா இருந்துச்சுன்னா இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டுடலாம். இதுவே இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால இங்க ஒரு பாயிண்ட்டும் இங்க ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சா தப்பா தான் இருக்கும், கரெக்டா. யூ cannot find the rate of change between this point and this point. ஏன்னா இது வந்து ஏறி இறங்குது. ஓகே, அப்போ எக்ஸாக்ட், அப்போ லைனும் இப்படி இருக்குது and I don't have 2 points, I have only 1 point. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா we need to draw a line இந்த அந்த லைன், அந்த கரெக்டா அந்த பாயிண்ட்ல அது எங்க டச் ஆயிருக்கோ அங்க டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு இந்த லைனுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட்ல எவ்வளவு சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்க பாருங்க, we are going to draw a line here and we are going to find the slope. ஸோ ஒரு given பாயிண்ட்ல அந்த ஸ்லோப்போட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இட் இஸ் dy by dx. இது எப்படி நீங்க படிக்கணும்னா x ஓட வேல்யூல if there is going to be a very slight change then how that will affect y. x ஓட வேல்யூல லைட்டா ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா y ஓட வேல்யூல எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பிரியாணி எக்ஸாம்பிள், நான் அடுப்புல அதை வந்து 6 நிமிஷம் வச்சேன்னா என்னோட டேஸ்ட் எவ்வளவு மாறும், 8 நிமிஷம் வச்சேன்னா எவ்வளவு மாறும், 10 நிமிஷம் வச்சேன்னா எவ்வளவு மாறும். அப்போ dy by dxங்கிறதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா if there is going to be a small change in x, அந்த வேல்யூ, அந்த x வேல்யூல சின்ன மாற்றம் நடக்கிறதுனால அது y வேல்யூவை எந்த அளவுக்கு பெருசா பாதிக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த dy by dx அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம யார் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபினிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1646 இருந்து 1716 வாழ்ந்த ஒருத்தர் இந்த dy by dx அப்படிங்கிற இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் யாருன்னா நியூட்டன் இருக்காருல்ல, ஐசக் நியூட்டனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். நியூட்டனும் இவரும் சேர்ந்து சில பேப்பர்ஸ்லாம், சில கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் கை இஸ் ஃபேமஸ். இவர் தான் இந்த நொட்டேஷனுக்கு பேர் என்னன்னா இட் இஸ் கால்ட் லெபினிஸ் நொட்டேஷன். இந்த மாதிரி dy by dx அப்படின்னு போடுறீங்கல்ல, இதுக்கு பேர் என்னன்னா லெபினிஸ் நொட்டேஷன், ரைட்டா. இதை வந்து கொஞ்சம் வேற மாதிரியும் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா let's take this as a function. ஓகேவா, x ஒரு வேல்யூ உள்ள போச்சுன்னா இந்த மாதிரி வெளில வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். ஸோ ஒரு வேலை எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, டாட் ஆர்எல்ஸ். இப்போ 1 2 3 இருக்குன்னா அப்போ 4 எக்ஸ் பவர் 4. ஓகேவா, ஸோ திஸ் லைன் இஸ் அ ஃபங்க்ஷன். வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப்
திஸ் லைன் அப்படின்னா அதை எப்படி டொனேட் அது எப்படி வந்து எழுதுவாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கலா எப்படி எழுதுவாங்கன்னா இந்த மாதிரி எழுதுவாங்க. தட் இஸ் எஃப் பிரைம்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேவா? ஸோ திஸ் கால் எஃப் பிரைம். ரைட்டா? ஸோ அதாவது டெரிவேட் இதை வந்து நீங்க dy பை dxன்னு சொல்லலாம், எஃப் பிரைம்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்ல வரேன். ஓகேவா? dy பை dx இஸ் சேம் as எஃப் பிரைம். இதை யாரு சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு லெக்ரான்ஜே. இவருக்கு பேர் என்னது? லெக்ரான்ஜே அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இவர் எப்போ 1736 இருந்து 1813 வரைக்கும் வாழ்ந்த ஒருத்தர். இதே சேம் தான், சேம் விஷயத்த அவர் வந்து இஸ் டினோட்டிங் ஆஸ் பிரைம், தட் இஸ் எஃப் பிரைம். ஓகே, அதாவது அந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த டெரிவேட்டிவை நம்ம இன்னும் எப்படி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 2 பாயிண்ட் கிடைக்கும் போது இட் இஸ் லைக் ஃபைண்டிங் த ஆவரேஜ். நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு போகும்போது எவ்வளோ வேகமா போயிருக்கீங்க, வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் டிராவல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. இதுவே இந்த டெரிவேட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கீங்க, கரெக்டா வண்டியில போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்க ஸ்பீடோமீட்டரை பாக்குறீங்க. ஸ்பீடோமீட்டர்ல என்னன்னு காட்டுது? 80 கிலோமீட்டர்னு காட்டுது. நீங்க போற வழியில சில இடங்கள்ல ஸ்பீடா போவீங்க, சில இடங்கள்ல ஸ்லோவா போவீங்க, சில இடங்கள்ல நிறுத்துவீங்க, சில இடங்கள்ல ரொம்ப வேகமா போவீங்க. இது மாதிரி மாறி போயிட்டு இருப்பீங்க. ஸோ டெரிவேட்டிவ் இஸ் நத்திங் பட் நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது அட் பர்டிகுலர் கிவன் பாயிண்ட் எக்ஸாக்டா ஒரு பர்டிகுலர் டைம்ல நீங்க எவ்வளவு வேகமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டெரிவேட்டிவ். ஓகேவா? ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெரிவேட்டிவ்னா என்னன்னு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நம்ம ஏன் டெரிவேட்டிவ் பத்தி இவ்வளோ இதுவா போறோம் அப்படின்னா, பிகாஸ் கிரேடியன்ட் டிசெண்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா, கிரேடியன்ட் டிசெண்டன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா டெரிவேட்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெரிவேட்டிவ் படிச்சாதான் நம்ம அடுத்தடுத்த இது போக முடியும். ஸோ ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, how to find a derivative. y is equal to 2x cube. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, f of x is equal to 2x cube அப்படின்னு இருக்குன்னா, what is the derivative of this function? What is the derivative? ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? இதையும் மல்டிப்ளை பண்ணு, 3 and 2 மல்டிப்ளை பண்ணா 6x cube வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 3ல இருந்து ஒன்னத்தை மைனஸ் பண்ணா டெரிவேட்டிவ் ஆஃப் 2x cube is equal to 6x square அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல்ல. ரைட்டா? ஸோ திருப்பி சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணிட்டு பவர் வேல்யூல இருந்து ஒன்னத்தை ரெடியூஸ் பண்ணும். அப்படி ரெடியூஸ் பண்ணா டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 6x ஸ்கொயர். இதுதான் வந்து டெரிவேட்டிவ். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ யாராவது சொல்லுங்க, இதோட டெரிவேட்டிவ் என்ன? எனிவன் ஆன்சர்? ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x. புரியுதா? சரி, வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் y கியூப்? டெரிவேட்டிவ் ஆஃப் y கியூப் இஸ் x கியூப் இஸ் 3x ஸ்கொயர். வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 2x கியூப் பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் 5. 6x ஸ்கொயர் பிளஸ் 2x அப்படிங்கிறது இதனுடைய y ஓட டெரிவேட்டிவ். ஓகேவா? வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் sin x? sin x னுடைய டெரிவேட்டிவ் வந்து இட் இஸ் cos x. ஓகேவா? அது ஏங்கிறத நீங்க அந்த டெஸ்மோஸ் அப்படிங்கிற அந்த கிராஃப்ல பிளாட் பண்ணி பாருங்க, இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு e பவர் x? ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் e பவர் x இஸ் e பவர் x தான். இதுக்கு மட்டும் தான் மாறாது. ரைட்? e பவர் xனா எக்ஸ்போனென்ஷியல். இப்படி ஏறினே போகும் கிராஃப். இது மாதிரி ஏறிட்டே போச்சுன்னா அது வந்து என்னது? e பவர் x. ஸோ வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 3? எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பருக்கு டெரிவேட்டிவ் 0 தான். அதனால தான் இந்த 5 வந்து இங்க 0வா மாறி இருக்கு. இந்த 5 நான் இங்க பண்ணல பாருங்க. ஏன்னா ஆல்வேஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் நம்பர் இஸ் 0.
ரைட்? ஸோ இதான் அதனுடைய விஷயம். ஸோ வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் 4x? ஆல்வேஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் அது பவர்ல எதுவுமே இல்லை இங்க. ஓகேவா? ஒருவேளை இங்க ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது வேற. பட் the derivative of 4x is always 4. ஓகேவா? இதுதான் டெரிவேட்டிவ். இப்படிதான் மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு ஸ்கூல்ல. இதை வச்சு தான் பாஸ் ஆயிருப்போம். ஆனால் இன்னும் டீப்பா உள்ள போய் ஸோ டெமோ பார்த்துலாம் ஒரு வாட்டி. ஸோ இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா f of x is equal to x square. ஓகேவா? இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, f of x is equal to x square. g of x என்னன்னா இந்த f of x அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அந்த டெரிவேட்டிவ் தூக்கிட்டு போய் g of x ல வச்சுக்கிறேன். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, இந்த இது படிச்சிருக்கீங்களா? fog of goff இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? f of g and g of h இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும். அது என்னன்னு மறந்துட்டேன், ஆனா ஸ்கூல்ல வரும். ஸோ f of x அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அதை g of x என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஐ எம் கோயிங் டு பாஸ் ஒன் ஸ்மால் வேல்யூ. இந்த ஸ்மால் வேல்யூவை நான் பிளாட் பண்ணேன்னா இங்க பாருங்க, இங்க தெரியுதா? இது அட்ஜஸ்ட் பண்ண அந்த பாயிண்ட் எங்க ஆகுதுன்னா, அதாவது டீயோட வேல்யூ, இந்த டீயோட வேல்யூ இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். லைக் இஃப் யூ see this, இந்த பிளாட் எங்க பண்ணிருக்கேன்னா t, f of t. ஸோ இப்போ நான் வந்து -0.9 கமா, ஏன்னா இந்த இடத்துல -0.9 இருக்கு, கமா இந்த -0.9 நான் இது உள்ள அனுப்புறேன். ஓகேவா? சாரி, இதுக்குள்ள அனுப்பல, இதுக்குள்ள அனுப்புறேன். இதுக்குள்ள அனுப்புனா -0.9 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ the value will be இந்த பாயிண்ட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நம்மளோட டெரிவேட்டிவ் கான்செப்ட் படி ஒரு லைன்ல ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட் தெரிஞ்சது அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்னுடைய ஸ்லோப் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா we need to find a derivative. அதாவது ஒரு லைன் ஒன்று, டேஞ்சன்ட் லைன் ஒன்று வரைஞ்சு அந்த லைனுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கான இது கண்டுபிடிச்சலாம். அதான பார்த்தோம் நம்ம இங்க இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு லைன்ல ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா we need to draw a line and find this thing. கரெக்ட் தானே? அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதான் அதனுடைய ஸ்லோப். இப்போ நான் டீயோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிட்டே போகுது. சரிதா? ஸ்லோப்போட வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிட்டே போகுது. இப்போ கிரேடியன்ட் டிசன்டன்ட்ல இங்க பாருங்க, -1.8 இருக்கும்போது ஸ்லோப்போட வேல்யூ 0 இல்லை, இட் இஸ் நாட் 0. அப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். -1.7. இப்போ ஸ்லோப்போட வேல்யூ 0வா? இல்லை. இப்போ 0வா? இல்ல. 0வா? இல்ல. 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 கரெக்டா இந்த இடத்துல வரும்போது ஸ்லோப்போட வேல்யூ 0. ஓகே? அப்போ கிரேடியன்ட் டிசன்ட்ல நாம என்ன பண்ண போறோம்னா we are going to identify அந்த ஸ்லோப். ஒரு கர்வ் வந்துருச்சு நமக்கு, we know the curve. அந்த கர்வ்ல வேல்யூவை கம்மி பண்ண இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ண ஸ்லோப்போட வேல்யூ 0 வருதான்னு பார்த்துக்கிட்டு வரலன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கீழே வச்சு போறதுக்கு பேர் தான் கிரேடியன்ட் டிசன்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா டெரிவேட்டிவ் யூஸ் பண்றோம். டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துருவோம். கொடுத்த உடனே அப்படியே வரும் இப்படி போய் கடைசியில வந்து என்ன ஆகும்?
ஒரு இடத்துல ஒரு 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 இதுல நீங்க போட்டீங்கன்னா எப்படி அது ஆடி ஆடி கடைசியில் அந்த பால் வந்து சென்டர்ல வந்து நிக்குமோ, அது ஜீரோல வந்து நிக்குமோ, அந்த மாதிரி அந்த ஸ்லோப்போட வேல்யூ 0 வர வரைக்கும் திஸ் வில் பி கீப் ஆன் அட்ஜஸ்டிங். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி கடைசியில் இங்க வந்து நிற்கும். ஸோ இதை வர வைக்கிறதுக்கு பேர் தான் கிரேடியன்ட் டிசன்டன்ட். ஸோ இந்த கிரேடியன்ட் டிசன்ட்ல டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அது அது புரியலன்னா இந்த கிரேடியன்ட் டிசன்டன்ட் என்னங்கிறது சுத்தமாக புரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க? எக்ஸ் ஸ்கொயர்னுடைய டெரிவேட்டிவ் வந்து 2x, எக்ஸ் கியூப் டெரிவேட்டிவ் வந்து 3x, நீ இதை முன்னாடி தூக்கி மல்டிப்ளை பண்ணி மேல ஒரு மைனஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஏன் why the derivative of x square is 2x? அதுக்கான காரணம், அது எக்ஸாக்டான காரணத்தை சரியா சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லி கொடுத்துருப்பாங்க, மேபி நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. மேபி நான் இது குறை சொல்ல விரும்பல. ஸோ இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, why the derivative of x square is 2x அப்படிங்கிறத நம்மளுடைய முக்கியமான கேள்வி. ஓகேவா? ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் டேக் அ பாக்ஸ், ஸ்கொயர். அதனுடைய வித் அண்ட் ஹைட்டை வந்து எக்ஸா எடுத்துப்போம். லெட்ஸ் கன்சிடர் there is a x height and x width a box. இந்த பாக்ஸ்னுடைய ஏரியா வந்து y. இந்த பாக்ஸோட ஏரியா வந்து y. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெரிவேட்டிவ்னா என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூல ஒரு ஸ்லைட் சேஞ்ச் நடந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ எவ்வளோ பெருசா மாறும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டெரிவேட்டிவ்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ y இஸ் இப்போ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதனுடைய எக்ஸ் வேல்யூ எக்ஸ்ல இருந்து டிஎக்ஸா மாறுது. அதாவது எக்ஸ் கூட எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் அந்த பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாச்சுன்னா கண்டிப்பா அந்த பாக்ஸ்னுடைய ஏரியா மாறும். கரெக்டா? ஒய்யோட வேல்யூ மாறும். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, எக்ஸோட வேல்யூ இவ்வளவு மாறுச்சுன்னா அந்த ஏரியா, அதாவது ஒய்யோட வேல்யூ எவ்வளவா மாறும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய நோக்கம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை வந்து டிஎக்ஸ் ஆகவும், இந்த ஏரியாவை டிஎக்ஸ் ஆகவும், இந்த ஏரியாவையும் டிஎக்ஸ் ஆகவும், அண்ட் இதை வந்து டிஎக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா இதையும் சேர்த்து வந்ததுனால, ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த கிரீன் கலர் ஏரியாவில் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கிறது இந்த 3 ஏரியா தான். 1 2 3. இந்த 3த்தையும் ஆட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற இந்த பச்சை கலர் ஏரியா இருக்குல்ல, அது கூட சேர்த்துட்டீங்கன்னா அப்போ நம்மளுடைய ஃபுல் ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். 0. ரொம்ப மைன்யூட். ஏன்னா ஒரு பாக்ஸ் இப்படி இருக்குன்னா இது லைட்டா ஏறும்போது இந்த இடம், இந்த கார்னருங்கிறது ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதுனால we can omit this area. இந்த ஏரியா வேண்டாம். ஓகேவா? அப்போ இங்க ஏற்கனவே இருக்கிற இந்த பச்சை கலர், இந்த கிரீன் கலர் ஏரியா கூட இந்த ஆரஞ்சு கலர் ஏரியாவும் இந்த பிங்க் கலர் ஏரியாவும் ஆட் ஆயிருக்கிறதுனால we call it as dy. அதாவது அந்த புது ஏரியா, அந்த பாக்ஸ்னுடைய புது ஏரியா இஸ் ஈக்குவல் டு xdx பிளஸ் xdx. அதாவது இந்த வேல்யூ சேர்த்தா நம்மளுக்கு புதுசா கிடைச்சிடும். கரெக்டா? which means that dy is equal to 2dx. இப்போ dx இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா dy by dx is equal to 2x. இதுதான் அதனால தான் y is equal to x ஸ்கொயர்னுடைய டெரிவேட்டிவ் இஸ் ஆல்வேஸ் 2x. ஓகே? ஸோ திருப்பி சொல்றேன், ஒரு எக்ஸோட வேல்யூ இந்த அளவுக்கு, எக்ஸோட வேல்யூ வந்து லைட்டா மாறினதுனால ஒய்யோட வேல்யூ எந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸோட இந்த ஒரிஜினல் பாக்ஸ்னுடைய இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயரா இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு we are using this derivative formula. இது மாறினா இது ஏரியா எவ்வளவு மாறும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we are using this formula, right? இதை வந்து நம்ம இது சரி, ஓகே, இந்த மாதிரி சொல்லிட்டேன். பட் இது கரெக்டா? ஹவு டு ஐ
cross check whether the derivative is correct or not. ஸோ அதுக்கு தான் இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல எங்க யூஸ் ஆகுது. ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல இந்த டெரிவேட்டிவ் ஃபார்முலாவை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let's take we have a box which is 2 meter and 2 meter, 2 meter height and 2 meter height width. இதனுடைய இந்த பாக்ஸ் என்னவா மாறுதுன்னா எக்ஸ்ட்ரா 1 மீட்டர் மேலே ஏறுது. ஓகேவா? டிஃபரன்ஷியல் கால்குலேஷன்ல விட்டுருங்க, நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. எக்ஸ் இது வந்து 2 மீட்டர் இருக்கிறது கூட நான் எக்ஸ்ட்ரா 1 மீட்டர் ஆட் பண்றேன். ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, அதாவது 4 இருந்த இனிஷியலா இது 4 இருந்துச்சு ஏரியா. ஓகே, இப்போ 2 + 1 3 which is 3 ஸ்கொயர் 9. அப்போ இது ரெண்டுத்தினுடைய ஏரியா சேர்ந்து 9. அப்போ 2 மீட்டர் இருந்த பாக்ஸ் கூட நான் எக்ஸ்ட்ரா 1 மீட்டர் ஆட் பண்ணதுனால ஏற்கனவே 4, அதாவது ஏரியா வந்து 4 இருந்துச்சு, அது இப்போ 9 மாறி இருக்கு. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 - 4 is 5. ஓகேவா? சரி, இது மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இதை டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, எக்ஸோட வேல்யூ 1 மீட்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூல எவ்வளவு சேஞ்ச் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்ச அந்த dy by dx வச்சு பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, we know that dy is equal to 2x into dx. ஓகேவா? so 2 into 2 right into 1. ஏன்னா இதுதான் வந்து ஆல்ரெடி இந்த 2ன்றது இங்க இருக்குது, x ஓட வேல்யூ 2 and புதுசா மாறி இருக்கிற x ஓட வேல்யூ 1 because it is 1 மீட்டர்ல 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 into 1 4. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம நார்மலா மேத்தமேட்டிக்ஸ் வச்சு போடும்போது 5ன்னு ஆன்சர் வந்துச்சு, ஆனா இங்க 4ன்னு ஆன்சர் வருது. அப்போ டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் தப்பா? அதாவது dy by dx வச்சு நம்ம அதே சம்ம தான் இங்க போட்டிருக்கோம், அதே கால்குலேஷன் தான் இங்க போட்டிருக்கோம். ஆனா நார்மலா ஒரு மேக்ஸ் வச்சு போடும்போது நம்மளுக்கு 5 வருது, ஆனா டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் வச்சு போடும்போது நமக்கு 4 தான் வருது. அப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கலா நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, டிஃபரன்ஷியல் கால்குலேஷன்ல ஏதோ தப்பு நடக்குது. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஆன்சர் 5, there is no doubt here, இது 5. பட் இங்க பண்ணும்போது 4 வருது. அப்போ ஏதாவது ராங் தப்பு நடக்குதான்றது நம்மளுக்கு டவுட். சரி, ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் நான் என்ன பண்றேன், இந்த பாக்ஸினுடைய ஏரியாவை நான் 1ன்னு வைக்காம 0.5ன்னு வைக்கிறேன். நான் பெருசா ஏத்தல, ரொம்ப சின்னதா தான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி we know that 2 square is equal to 4 and 2.5 the whole square is equal to 6.25. ஸோ 6.25ல இருந்து 4 மைனஸ் ஆச்சுன்னா 2.25. அதாவது 2 மீட்டர் இருக்கிற ஒரு பாக்ஸை நான் 0.5 மீட்டர் கொஞ்சம் பெருசாக்கிட்டேன்னா என்னோட ஏரியா வந்து 2.25 பாயிண்ட்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் தெரியுது. நார்மல் கால்குலேட்டர் வச்சு போட்டுடலாம் இதை, கரெக்டா? இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் வரேன், dy by dx வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் 2 வருது. அதாவது 5க்கும் 4க்கும் there's a பெரிய டிஃபரன்ஸ். ஆனா இப்போ பாருங்க, எரர் வந்து கம்மியாகுது. எனக்கு 2.25 வர வேண்டியது, ஆனா 2 தான் வருது. ஓகேவா? அப்போ இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் தப்பா, ஏன் இது தப்பு பண்ணுது அப்படிங்கிற டவுட் வருது. சரி, ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அகைன் நான் இப்போ என்ன பண்றேன்னா, 2 மீட்டர் இருக்கிற அந்த பாக்ஸை ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் வெரி 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 ஸ்மால். ஓகேவா? அதாவது 2.00001 ரைட்டா? இது வழியா நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா, அது நான் வந்து 1 இது இங்க பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இங்க பார்த்தா ரொம்ப கம்மி, இங்க ரொம்ப 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 சின்னதா தான் நான் அதை அட்ஜஸ்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா அட்ஜஸ்ட் பண்ணும்போது மை வேல்யூ இஸ் கமிங் as 0.0004. ஓகேவா? அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் வச்சு பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பரும் ஒன்னா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் dy by dx மேல தப்பு கிடையாது. நாம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா, எப்பவுமே எக்ஸோட வேல்யூ மாறுச்சுன்னா ஒய்யோட வேல்யூ எவ்வளவு மாறும், இதான் நம்மளோட கேள்வி. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ பெருசா மாற்றக்கூடாது. ஆல்வேஸ் யூனிட் சேஞ்ச் இட் அஸ் நியர் 0 வேல்யூ தான் நீங்க மாற்றணும். அப்பதான் டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் ஒழுங்கா ஒர்க் ஆகும். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலேஷன்ல இருக்கிற ஒரு இது டிராபேக்னு சொல்ல முடியாது, இதுதான் அதனுடைய பிஹேவியரே.
எக்ஸோட வேல்யூல வெரி 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 மைன்யூட் சேஞ்ச் நடந்துச்சுன்னா மட்டும்தான் ஒய்யோட வேல்யூல எந்த அளவுக்கு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியுமே தவிர, நீங்க எக்ஸோட வேல்யூவை பெருசா மாத்திட்டீங்கன்னா ஒய்யோட வேல்யூ மாறுறதுல இருக்கிற எரர் ரேட் அதிகமாகும். உதாரணத்துக்கு நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த வெதர் ரிப்போர்ட் சொல்றாங்கல்ல, புயல் சொல்றாங்கல்ல, இந்த புயல் எங்க வருது, எப்ப கரையை கடக்கும், இதெல்லாம் சொல்றாங்கல்ல. நீங்க நல்லா பாருங்க, அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே அடுத்த 1 மணி நேரத்துல இது நடக்கும் அப்படின்றத சொல்லுவாங்கல்ல. சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது எக்ஸாக்ட் நடந்துரும். ஆனா இந்த புயல் இன்னும் 3 நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 90% ஆர் 80% தப்பா தான் இருக்கும். சரி, ஒரு 20% அது தப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ ப்ரெடிக்ஷனுடைய டியூரேஷன் பெருசாக பெருசாக, ஓகேவா, அந்த அந்த இது பெருசாக பெருசாக நாம சொல்ற அந்த விஷயம் வந்து தப்பா போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு புயல் இங்க இருந்து இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா வாட் யூ நீட் டு டு இஸ், அந்த புயல் இந்த செகண்ட்ல இங்க இருக்கு, அடுத்த 0.0001 செகண்ட் இது எங்க நவுரும் அப்படிங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, அந்த புயல் 10 செகண்ட் கழிச்சு எங்க நிக்கும்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? So the prediction is always perfect when it is calculated for 0.001 செகண்ட். அது ரொம்ப நியர் இதுல கணக்கு பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியா அக்யூரேட்டா வரும். அது ரொம்ப தள்ளி போய் நீங்க வேல்யூ இது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், அந்த ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலேட்ஸ் வில் ஆல்வேஸ் ஒர்க் வென் த எக்ஸ் வேல்யூ இஸ் சேஞ்சிங் ஃபார் வெரி 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 ஸ்மால் வேல்யூ. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த லேர்னிங் ரேட் எதுக்காக 0.0001 வச்சேன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப அதிகமா வச்சிட்டீங்கன்னா இட் வில் கோ லைக் அது ரொம்ப பெருசா போயிடும், தப்பா போயிடும். யூ நீட் டு சேஞ்ச் இட் வெரி ஸ்லோலி. ஸோ அதுக்காக தான் அந்த வேல்யூ அங்கே வச்சிருக்கோம். அண்ட் ஹோப் இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நவ் யூ நோ வாட் இஸ் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுவே பெருசா போயிடுச்சு, ரைட்டா? பரவாயில்ல. இப்போ அடுத்தது டெரிவேட்டிவ் ஆஃப் த காம்போசிட் ஃபங்க்ஷன். ரைட். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் த காம்போசிட் ஃபங்க்ஷன். காம்போசிட் ஃபங்க்ஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூ ஆர் என்க்ளோசிங் வித் அனதர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் கியூப், இதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன். காம்போசிட் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷன்லாம் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்க்க போறதுல எல்லாமே y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதை ஒரு பிராக்கெட்ல போட்டு லைக் யூ வில் பி புட்டிங் as கியூப் ஆர் 4 ஆர் சம்திங். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு காம்போசிட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஓகே, ஸோ இதான் இதோட கேள்வி. ஏன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க, dy by dx is equal to 2x ன்னு சொல்லிடுவீங்க. ஆனா வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் கியூப் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான டெரிவேட்டிவ் வந்து இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதாவது நார்மலா நம்ம ஸ்கூல்ல படிச்ச வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோ, மேல ஒன்று மைனஸ் பண்ணு அப்படிங்கிற இந்த மெத்தடை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to apply a rule called chain rule அப்படின்னு ஒரு ரூல் அப்ளை பண்ண போறோம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டா பிரிச்சுக்கிறேன். அவுட்டர் ஃபங்க்ஷன், அதாவது இது இருக்குல்ல, இதையே நான் வந்து இதை வந்து எக்ஸா எடுத்துக்கிறேன், விச் இஸ் எக்ஸ் த ஹோல், அதாவது ஸோ இந்த பிராக்கெட் இருக்குல்ல, இதை எக்ஸா எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் கியூப், இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்னர் ஃபங்க்ஷன் என்னன்னா நான் உள்ள இருக்கிற அதுவே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன், இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது புரிஞ்சிச்சு. அடுத்தது we are going to apply chain rule. செயின் ரூல் ரொம்ப சிம்பிள். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல். இந்த ரூல் என்னன்னா, டேக் a derivative of the outer function. அவுட்டர் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் எடுங்க. அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன டெரிவேட்டிவ்? எக்ஸ் கியூபோட டெரிவேட்டிவ் என்ன? 2x ஸ்கொயர், சாரி 2x இல்ல 3x. ஏன்னா இது வந்து இங்க 1 இருக்கு, ஸோ 3 கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா 3x ஸ்கொயர். ஓகே, ஸோ த டெரிவேட்டிவ் ஆஃப் த அவுட்டர் ஃபங்க்ஷன் இஸ் 3x ஸ்கொயர். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரீப்ளேஸ் எவ்ரி எக்ஸ் இன் த டெரிவேட்டிவ் ஆஃப் த அவுட்டர் ஃபங்க்ஷன் வித் என்டையர் இன்வர் ஃபங்க்ஷன். அதாவது 3x இருக்கு, எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸுக்கு பதில் இந்த உள்ள இருக்கிற இதை கொண்டு வந்துடுறேன்.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இங்க இருக்கிற இது நல்லா பார்த்துங்க. இந்த எக்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்றேன். இந்த எக்ஸை மட்டும் என்ன பண்றேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை வச்சு ரீப்ளேஸ் பண்றேன். ரீப்ளேஸ் பண்ணா வி ஆர் கெட்டிங் அ ஸ்ட்ரிங். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அது கூட இன்னர் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் மல்டிப்ளை பண்ணு அப்படிங்கிறாங்க. இன்னர் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னோட டெரிவேட்டிவ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டெரிவேட்டிவ் வந்து நமக்கு தெரியும், ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட் நம்பரோட டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா எப்பவுமே 0 தான் வரும். பிளஸ் 2x. ஸோ 2x பிளஸ் 0 இஸ் 2x. ரைட்டா? அப்போ இன்னர் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து 2x. அப்போ என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற 3x ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 2x அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், இதுதான் என்னுடைய டெரிவேட்டிவ் ஆஃப். ஸோ வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன்? ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் த ஹோல் கியூப் இருக்கும்போது த டெரிவேட்டிவ் இஸ் 6x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஏன் 6x? இந்த 3யும் இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ணா எனக்கு 6x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி மாறிடுது. ஓகேவா? ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வாட் இஸ் டெரிவேட்டிவ் தெரியும், வாட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் தெரியும், அண்ட் வாட் இஸ் செயின் ரூல் தெரியும். இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்ஷியல் டெரிவேட்டிவ். இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த கிரேடியன்ட் டெஸ்டன்டோட ஃபார்முலா இருக்குல்ல, தட் இஸ் நியூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ஏ மைனஸ் ஓல்ட் ஏ இன்டூ ஓல்ட் ஏ மைனஸ் லேர்னிங் ரேட் 0.0001 into partial derivative of error by partial derivative of a with respect of a அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போடணும்னா you need to understand partial derivative. So partial derivative னா என்ன அப்படின்னா, let's take f of x comma y is equal to x square y plus x y square அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ I want to take a derivative only for x. இந்த பாருங்க, to find a partial derivative of the function respective of x, அதாவது x என்ன பண்ணோம்னா, we treat y as a constant and differentiate with respect to x. இந்த y இருக்குல்ல, இந்த y வேல்யூவை சேஞ்ச் தொடவே கூடாது. நாம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் என்ன கண்டுபிடிச்சோம், அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே டெரிவேட்டிவா மாத்தணும். அப்படியே நம்ம வந்து டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணோம். ஆனா பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது எந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு நீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு மட்டும் தான் அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் கான்ஸ்டன்டா சேஞ்சே பண்ணாம தொடாம வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ். ரைட்டா? ஸோ இங்க பாருங்க, இந்த ஒய் ஸ்கொயரை நான் டச் பண்ணவே இல்லை, அப்படியே இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இது அப்படியே இங்க இருக்கு. இந்த ஒய் இருக்குல்ல, இந்த ஒய்யும் இங்க அப்படியே இருக்கு. ரைட்டா? நான் அந்த ஒய்யை தொடவே இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ விச் இஸ் 2x. சாரி, பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கேன் 2x. நம்மளுக்கு தெரியும் எக்ஸை டெரிவேட் பண்ணா லைக் தட் வில் பிகம் நன். ஸோ அதனால அதை நான் எதுவும் போடல. ஓகே, 0 மாறிடுது. அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ் இஸ் 2xy பிளஸ் y ஸ்கொயர். இதான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் with respect of x. ஓகேவா? அதுவே to find the partial derivative of the function with respect of y, அப்படியே சிம்பிள், we treat x as a constant. x வந்து கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணிட்டு y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, இந்த ஃபார்முலால இருக்க x ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த x ஸ்கொயரை அப்படியே இங்க கொண்டு வந்துட்டேன். ரைட்? இந்த x-ஐயும் அப்படியே கொண்டு வந்துட்டேன். y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y. ஓகே, ஸோ 2 then 2y. So the partial derivative of a function with respect of y is equal to x square plus 2xy. இதுதான் partial derivative. ஓகேவா? ஸோ டெரிவேட்டிவ்னா என்னன்னு தெரியும், டெரிவேட்டிவ் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும், செயின் ரூல்னா என்னன்னு தெரியும், அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா என்னன்னு தெரியும். இப்போ வந்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் -0.62.
செகண்ட் அதாவது பி வேல்யூ வந்து 0.04 அண்ட் சி வேல்யூ வந்து -0.26. இப்போ நான் அடுத்த வேல்யூவை நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னா அடுத்த வேல்யூலாம் என்ன எனக்கு தெரியாது, நான் வைக்க மாட்டேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு வைக்கணும். அப்படின்னா the only formula is find the gradient. So new a minus old a minus learning rate into partial derivative of the error with respect to of a. b வந்து old b minus learning rate into partial derivative of error with respect to of b. New c is equal to old c minus learning rate into partial derivative of error with respect to of c, where learning rate is equal to 0.001. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஓகேவா? இது அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாமா? நான் வந்து a வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிச்சு காட்டுறேன். ஓகே, ஸோ இதை நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், இது தெரியும், இது தெரியும். இந்த இடம் மட்டும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும். y is equal நம்ம எரர் ஃபங்க்ஷன் தெரியும். y minus the predicted y the whole square. இது பார்க்கிறதுக்கு என்னது? இட் இஸ் a composite function. இட்ஸ் a composite function. கரெக்டா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அப்ளை செயின் ரூல். என்ன செயின்? சாரி, நம்மளுக்கு வந்து இந்த y prediction, இந்த y prediction ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? ax² + bx + c. ஏன்னா இதான் predicted வேல்யூங்கிறது. we are going to apply chain rule. chain rule வந்து outer function is x² and inner function is equal to y minus ax² + bx + c. ஓகே, chain rule ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? derivative of the outer function is 2x. பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னது? replace all the x with inner function. 2 into அந்த x inner function தூக்கி அப்படியே உள்ள போட்டேன். multiplied by the partial derivative of the inner function. Okay, the partial derivative of the inner function. So partial derivative of the inner function is minus x². Okay, and whereas இதை மல்டிப்ளை பண்ணோம்னா, நான் ஏன் இந்த இடத்துல பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்றேன்? ஏன்னா நான் இந்த இடத்துல ஏக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன். நான் ஹோல் இன்னர் ஈக்குவேஷனுக்கே நான் பண்ணல. ஐ எம் ஃபைண்டிங் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏ. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதை ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு வெறும் ax² மட்டும் நான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, கண்டுபிடிச்சோன்னா எனக்கு வந்து x² வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா -2 இன்டூ இதை வந்து அப்படியே திருப்பி y ப்ரெடிக்ஷனா ரீரைட் பண்ணிக்கிறேன். எழுதுறதுக்கு சிம்பிளா இருக்குமேன்றதுக்காக ரீரைட் பண்ணிக்கிறேன். இன்டூ x². ஓகே, ஸோ ஃபார் சிங்கிள் x வேல்யூ partial derivative of error with respect to of a is -2 into y minus y prediction into x². Partial derivative of error with respect to of b வந்து -2 into y minus y into x, and partial derivative of error with respect to of c வந்து -2 into y minus y prediction. இதுதான். இது ஒரு x சிங்கிள் வேல்யூக்கு. இதை லூப்ல ஓட்டுனீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல ஒரு சம்மேஷன் வரும். ஓகே, so which means that you are going to do this for all the thing and finally average கண்டுபிடிக்கணும். எந்த ஆவரேஜ்? மொத்த எத்தனை டேட்டா உள்ள இருக்கோ அந்த x வேல்யூ எத்தனை இருக்கோ அதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இதை வந்து சிம்பிளா பைத்தான்ல போடணும்னா, ஸோ த நியூ கிரேட் ஏ, அதாவது புது ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு -2 divided by n into numpy.sum into y true minus y prediction into x power 2. தெரியுதா? இந்த இடத்துல x power 2. b க்கு வந்து x, c க்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 3 லைன் தான் கிரேடியன்ட் டிசென்டருடைய ஃபார்முலா. இதை நீங்க அப்படியே தூக்கி போட்டு போகலாம், வேலையை முடிச்சுட்டு போகலாம். ஆனால் ஏன் இதை பண்றோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, you need to go through all this things. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்க வந்து அந்த இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, இதுக்கு எத்தனை இதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் 1 2. ஓகேவா? which means that your equation is x³ plus
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வரும், பிளஸ் ஏ கான்ஸ்டன்ட் நம்பர் கே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் இங்க 3 வருது, ஏன் இங்க 3 போட்டிருக்கேன், ஏன்னா இங்க 2 பெண்ட் இருக்கு. இங்க 2 பெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா டிகிரி -2. ஓகேவா? அப்பனா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன இருக்கும், 2 பெண்ட் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த ஏவோட வேல்யூவை நம்ம லைட் ஏபிசி அந்த 3 வேல்யூவோட வேல்யூஸை நம்ம லைட்டா அட்ஜஸ்ட் பண்ண தட் கர்வ்ஸ் வில் பி கீப் ஆன் அட்ஜஸ்டிங் அண்ட் அது பெண்ட் ஆகும். அட் த சேம் டைம் இந்த பக்கம் பாருங்க, அந்த எரர் இருக்குல்ல, அந்த எரர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வந்துருச்சுனாலே விச் மீன்ஸ் தட் இந்த லைன் எக்ஸாக்டா ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய விஷயம். இதுல இப்போ இது நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, லைக் இமேஜின் தட் ஒரு இருட்டான ஒரு பள்ளத்தாக்கு. ஓகேவா? அதுல நீங்க கார் ஓட்டிட்டு வரீங்க. கார் ஓட்டிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹெட்லைட். அந்த ஹெட்லைட் வச்சு என்ன பண்ண முடியும்னா, அடுத்த ஸ்டெப் எந்த பிரச்சனையும் இல்லையா, எந்த பாதிப்பும் இல்லையா, சேஃபான ஸ்டெப் தானா அப்படிங்கறத மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு வந்து அந்த ஹெட்லைட் வந்து என்ன இருக்கும், அடுத்த ஸ்டெப் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர தூரத்துல இருக்கிறத காட்டாது. அண்ட் சுத்தி இருட்டு. இந்த பக்கம் பள்ளம் இருக்கா இல்லாட்டி மேடு இருக்கான்றது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்த ஸ்டெப் மட்டும் தான். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஹெட்லைட்டை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் சேஃபா, இறங்குதா, உங்களோட கோல் வாட் இஸ் யுவர் கோல்னா, அந்த பள்ளத்தாக்கினுடைய இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும். இந்த இடத்துக்கு நீங்க வரணும். அதான் உங்களுடைய கோல். இங்க வந்துட்டீங்கன்னா யூ ஆர் சேஃப். ஆனா நீங்க இங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஹெட்லைட்டு இந்த இடத்த மட்டும் தான் காட்டும். அப்போ இந்த இடம் வந்து ஸ்டில் அது ஸ்லோப்பா தான் இருக்கா, ஒருவேளை ஏறுச்சுன்னா நீங்க பின்னாடி வந்துடணும். இன்னும் இறங்குதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே ஸ்லோப்பா தான் இருக்குன்னா யூ நீட் டு கம் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் தெரியும். அடுத்த ஸ்டெப்பும் ஸ்லோப்பு தானா, ஆமா ஸ்லோப்பு தானா, அடுத்த ஸ்டெப் வரணும். திருப்பி அடுத்த ஸ்டெப்பும் ஸ்லோப்பு தானா, ஆமா ஸ்லோப்பு தான் இங்க வரும். அடுத்த ஸ்லோப்பு தான் இங்க வரும், இங்க வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துருவீங்களா, வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஸ்லோப்பான்னு பார்ப்பீங்க. ஸ்லோப் இறங்கல, ஸ்லோப் ஏறுது அப்படின்னா யூ வில் ஸ்டாப் தேர். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்க அந்த பள்ளத்தாக்கினுடைய அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு, அதாவது அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் ஸ்லோப்பா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருக்கும். போய் கடைசியா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க நின்றும். ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எரர் ஃபங்க்ஷன் 0வா இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ மாற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மாற மாற இந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபிட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க கொடுக்கிற ஒரே இன்புட் என்னன்னா, the இனிஷியல் ஏ பி சி. இந்த இனிஷியல் ஏபிசியை வந்து நீங்க -0.06 கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வேற ஏதோ வேல்யூ கொடுத்தீங்க. என்னது -0.04 கொடுத்தோம், அதுக்கப்புறம் -0.8 என்னமோ கொடுத்தோம். கரெக்டா? இது கொடுத்ததுனால ஒருவேளை அந்த எரர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த எரர் ஃபங்க்ஷன் வந்து சாரி அந்த எரர் ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்த இந்த -0.6 வந்து இங்க இருக்கு அப்படின்னா, உங்களோட கிரேடியன்ட் டிசெண்டன்ட் என்ன ஆகும்னா இங்க வந்துரும். கரெக்டா? I will draw this clearly. Okay. ஓகே.
நீங்க கொடுத்துருக்கிற அந்த 0.06 அண்ட் 0.04 அண்ட் 0.08 அப்படின்னு இந்த மைனஸ்ல கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸ் நீங்க இந்த இனிஷியல் வேல்யூ நீங்க தானே கொடுக்குறீங்க. அது ஆஸ் அ டெவலப்பரா நாம தான் கொடுக்குறோம். கரெக்டா? லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் ஸ்டார்டிங் ஹியர். ஓகே, இட் இஸ் ஸ்டார்டிங் ஹியர். அந்த கிரேடியன்ட் டிசென்டோட கான்செப்ட் படி இது ஸ்லோப்பை கண்டுபிடிச்சு இங்க வந்துருச்சு. ஓகேவா? வந்த உடனே அது என்ன பண்ணும்? ஓகே, நான் வந்து எரர் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு, ஐ மீன் ஸ்லோப் வந்து 0 ஆயிடுச்சு, ஐ கேம் டு த மினிமம் வேல்யூ அப்படின்னு அது நினைச்சுக்கும். பட் ஆக்சுவலா இங்க என்ன தப்பு நடந்திருக்குன்னா, நாம கொடுத்த இனிஷியல் வேல்யூல தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கே தெரியாது என்ன கொடுக்க போறோம்ட்டு, நாம இதான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நாம இந்த பாயிண்ட கொடுத்துருந்தோம்னா அது இறங்கி 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 இங்க வந்திருக்கும். ஓகேவா? அப்போ the initial value itself is a hyper parameter. நான் எப்பெல்லாம் இந்த ஹைப்பர் பேராமீட்டர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றேனோ அப்பெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வேற வழி இல்ல, வேற வேற வேல்யூ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். there is no fixed value, லைட்டா சேஞ்ச் பண்ணி தான் நீங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நாம ஒருவேளை அந்த இனிஷியல் வேல்யூவை இந்த இடத்துல கொடுத்துருந்தோம்னா அது இறங்கி 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 இங்க வந்திருக்கும். அப்போ என்னன்னா, ஒரு லைன்ல we need to find a global minima or local minima. ஓகேவா? இதுதான் global minima. இதெல்லாம் என்னது? இட்ஸ் ஆல் கால்ட் லோக்கல் மினிமா. ஓகேவா? ஒரு எரர் ஃபங்க்ஷன் எங்க ஆக்சுவலா உண்மையாவே ஜீரோவா இருக்கும் அப்படின்னா, ஒரு மாடல் எப்போ சூப்பரா வேலை செய்யும்னா, நீங்க குளோபல் மினிமாவை கண்டுபிடிச்சாதான் அது உண்மையாவே சூப்பரா வேலை செய்யும். ஒருவேளை உங்களுக்கு 0 வந்திருக்கலாம், உங்க மாடல்ல நீங்க ஒரு இனிஷியல் வேல்யூ வச்சு கிரேடியன்ட் டிசென்ட் பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய வேல்யூ 0 வந்திருக்கலாம். ஆனா அந்த 0 உண்மையாவே குளோபல் மினிமாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இட் கேன் பி a லோக்கல் மினிமா. ஓகே, அப்ப நீங்க இதை மாத்தி ட்ரை பண்ணணும். இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க ரொம்ப உத்து பார்த்தாதான் உங்களுக்கு இது தெரியும். இது என்ன ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா குளோபல் மினிமா இட் செல்ஃப் இஸ் அ லோக்கல் மினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதை ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் பார்க்கணும். பட் கிரேடியன்ட் டிசெண்டன்ட்ல இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஸோ யூ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபைண்ட் த குளோபல் மினிமா. ஏன்னா இந்த கர்வ் வந்து அந்த எரர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த எரர் ஃபங்க்ஷன் இங்க வந்து நிக்கிறதும் 0 தான் வரும், இங்க வந்து 0 தான் வரும். அப்போ இந்த 0 தான் பெஸ்ட் 0, ரைட்? அப்போ நீங்க வேற 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 ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் நீங்க அதை இது பண்ணி பார்க்கணும். ஸோ தட் இஸ் த ஓவரால் ஸ்டோரி. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு கிரேடியன்ட் டிசென்டன்ட். எனி டவுட்ஸ்? தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைடு. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கு கிளாஸு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரைட் அ ரிவ்யூ இன் த லிங்க்டின்ல ரிவ்யூ எழுதுங்க. ஓகே கைஸ், மேபி லைக் இதை ரீகால் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஒரே டைம்ல புரிஞ்சிருமான்னு கேட்டா புரியாது. பட் நீங்க உண்மையாவே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இல்லாட்டி ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா மாறணும்னா வேற வழி இல்லை, இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மேத்தமேட்டிக்ஸை வந்து நீங்க புரிஞ்சுக்காம வெறுமனே நீங்க வந்து ஆல்ரெடி பைத்தான் லைப்ரரி இருக்கும், கிரேடியன்ட் டிசெண்டன்ட் டாட் ஃபிட்னு போட்டீங்கன்னா ஃபிட் ஆயிடும். ஓகேவா? அப்படி கூட நீங்க பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸா உள்ள போகும்போது ஒருவேளை நீங்க டாட் ஃபிட்னு போடும்போது ஃபிட் ஆகலை அப்படின்னா இன்னொரு பண்ணி பார்ப்பீங்க. பார்த்தா உங்களுக்கு எரர் வந்து 0 தான் வரும். அது கொடுக்குற ப்ரெடிக்ஷன் எப்பவுமே தப்பாக தான் இருக்கும். உங்க ஆஃபீஸில் உங்களை கேட்பாங்க, என்னப்பா வேலை செய்யலன்னு கேட்டே இருப்பாங்க. அப்போ அது ஏன் தப்பா ஆகுது அப்படின்னு தெரியணும்னா இந்த கால்குலேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் உள்ள போய் டீபக் பண்ண முடியும். இந்த கால்குலேஷன் தெரியலன்னா அப்படியே ஜாலியா அதை எடுத்து யூஸ் பண்ண மட்டும் தான் தெரியுமே தவிர உள்ள போய் டீபக் பண்ணி இது ஏன் தப்பா நடக்குது, இது ஏன் சரியா நடக்குது அப்படிங்கிற காரணத்தை உங்களால சொல்ல முடியாது. அதுக்காக தான் நம்ம டீப்பா படிக்க ட்ரை பண்றோம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் கான்செப்ட்.
நீங்கள் இதை பார்த்துட்டு யூ ஸ்டார்ட் லேர்னிங் திஸ். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்க்டின்ல ரிவ்யூ எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.